ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம் நண்பர்களே. கொஞ்ச நாளாச்சு வீடியோ போட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஒருத்தர் இருக்கார், நாகராஜன் பேர். அவர் ரூபாய்க்கு தன்னுடைய சம்பாத்தியால் உருவாக்கப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு துறவரம் போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்ம இருக்கிறார். அங்கே துர்வாசர் மகரிஷிக்கு எதிர்த்த மாதிரி இருப்பார் அவர். அவர்கிட்ட நம்ம சித்த வித்தியார்த்திகள்லாம் போய் பேசுவதாகவும், அதில் அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு சித்த வித்தியார்த்திக்கு ஒரு 30 வயசு. அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜீவசமாதி ஆகிட்டார், அதாகவும் அவர் காதுக்கு வந்ததாகவும், அந்த ஜீவசமாதியை பற்றி இவர் அது ஜீவசமாதி கிடையாது, அது விபத்து, அது மரணம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதாகப்பட்டது மேலும் அவர் சொல்கிறாரு, பிராணனை தனியாக வாசி பண்ண தெரியுமா, அபான் தனியாக வாசி பண்ண தெரியுமா, தனஞ்சய தனியாக எடுத்து வாசி பண்ண தெரியுமான்னு எல்லாம் கேள்வி கேட்குறாரு சித்த வித்தியார்த்திகளை பார்த்து. அது கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களை பார்த்து. ஆசிரியர் தெரியுமா, சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் முக்தின்னு யார் சொன்னா அப்படின்லாம் கேட்குறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் முக்திக்கு அலைகிறீங்க, முக்கிய தேடி எண்ணமற்ற நிலை யாருக்கெல்லாம் வரணும் என்றதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. நான் அவரை பார்த்துருக்கேன், அது கடைசியாக சொல்கிறேன். அடுத்தவங்களுடைய அனுபவத்தை இவர் உள்ளே போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு சக்தி இருக்கா முதல் கேள்வி. அதை விட்டுருவோம். நான் ஒரு குறை சொல்ல வரும்ல, அவர் சொன்னதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்கிறேனே. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜீவன் ஈஸ்வர நிலையில் இருக்குது. தூங்கும் பொழுது அது ஈஸ்வரனாகி அது கண் விழித்த உடனே அந்த ஜீவன் தன் சக்தியை உடல் முழுவதும் செலுக்கிது. ஜீவன் சக்தியாக மாறுது, அதுதான் ஜீவசக்தி. புரிஞ்சுதுங்களா? அந்த சக்தி உடல் முழுவதும் வியாபித்து ஐம்புலன் வெளியே போகுது. அந்த சக்தியை நாசமாக மீண்டும் ஜீவனுக்குள்ளேயே ஐக்கியப்படுத்துகிறோம். இப்போ ஜீவன் சிவன், அதுக்கு பேர் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் சக்தியாக உருமாறி ஜீவசக்தியாக வாயுவாக போய் ஜீவசக்தியாக வெளியே போகுது. அது நாசமாகாமல் இருக்கிறது தான் பயிற்சி தான் சித்த வித்தை. மீண்டும் இந்த வெளியே போகிற ஐம்புலன் வெளியே போகிற ஜீவசக்தியான வாயு வெளியே போக நாசமாக கதி பயிற்சி மூலியமாக மீண்டும் உள்ளேயே அடக்கிறது. விழிப்பு நிலையில் தூங்கும் பொழுது ஈஸ்வர நிலை அது ஓகே. ஆனால் விழிப்பு நிலையில் நம்ம உள்ள கதியில் அடங்கி இருக்கிறதுக்கும் பயிற்சி தான் சித்த வித்தை. அது நாள்பட்ட உடனே எடுத்தோன்னா வராது. அது அவங்களுடைய பயிற்சி நிலையை பொறுத்து. அப்புறம் ஏம நியமங்கள்லாம் சொல்லி தரீங்களான்னு கேட்குறாரு. ஏம நியமங்கள்லாம் நமக்கு சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமங்கள்னு 30 சட்டம் இருக்குது. அதை படித்து அதுக்கு சத்தியம் வாங்கிட்டு மேற்கொண்டு போதை வஸ்துக்கள் மாமிசம் புலால்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு தான் இந்த ஏம நியமம் தான் 30 சட்டங்கள். அதுலேயும் இருக்குது இந்த விவாதத்துக்கெல்லாம் போகக்கூடாது, விதண்டா இதெல்லாம் போகக்கூடாதுன்னு. இருந்தாலும் அவர் அதனால தான் இந்த வாக்குவாதத்துக்கெலாம் நான் போகிறது கிடையாது. சில குறைகளை வித்தியார்த்திகளுக்குள்ளே இருந்தால் நான் சுட்டி காட்டுவேன். ஆனால் இவர் வித்தியார்த்தி கிடையாது, இவர் வித்தைக்கான அனுபவம் கிடையாது. நம்ம எடுக்கிற சித்த வித்தைக்கான கதி இவருக்கு தெரியுமா? இவர் நமக்கு கதியை குறை சொல்லக்கூடிய தகுதி முதல் இவருக்கு கிடையாது. ஏன்னா சித்த வித்தியார்த்திகளுடைய இவர் கதியை வாங்கி அதை பயிற்சி பண்ணி பார்த்து அனுபவத்தில் இவர் சொன்னார்னா ஓகே. இவர் ஏதோ ஒரு சுய அனுபவத்தை கதி பண்ணிவிட்டு அவருடைய கதியை தான் வசத்தின்னு பேசுகிறாரு. ஒரு சித்த வித்தியார்த்தி, ஏன்னா 30 வயசு ஒரு சித்த வித்தியார்த்தி கதி மோட்சம் அடைஞ்சிட்டாரு, அவர் ஜீவ ஐக்கியம் ஆகிட்டார். நம்மளுடைய இது ஜீவன் மேலே நம்மளுடைய வெளியே போகிற வாயு ஜீவசக்தி மீண்டும் ஜீவனுக்குள் அடங்கி அதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆகிறதுன்னு பேர். அந்த நிலையை அடைஞ்சிட்டாருன்னா இவரால் ஏற்றுக்க முடியல. இவர் 40 வயசில் இவருக்குன்னா 40 வயசு இருக்குமா, நான் துறவி ஆகிட்டேன், இவர் 40 வயசில் துறவி ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் இவருக்கு துறவு வந்துடுச்சா முதல்ல? ஆனால் 30 வயசில் ஒரு சித்த